நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைனா ஒரு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கடாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாயில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலை வாங்கிக்கோங்க. ஃபேட் அதிகமாக இருக்கிற மாதிரி திக்கான பாலை வாங்கிக்கோங்க. மொத்தமாக நான் வந்து 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு பாலை வந்து காய வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம பால் வந்து காய வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காததுனால அடி பிடிக்கும் பாத்திரத்தில் பால் வந்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க அப்பப்போ. அப்போ தான் அடி பிடிக்காமல் தீயாமல் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க முடியும். கொஞ்சம் நேரத்துக்கு தீ ஃபுல்லாக வச்சுட்டு பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் பால் ஒரு 3/4 பாகத்துக்கு வர வரைக்கும் நம்ம தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் அப்படியே இருக்கும் பாருங்கள் பால் வந்து. அதெல்லாம் கரண்டி வச்சு இப்போ அப்பப்போ எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க. அதெல்லாமே தான் நம்ம வந்து சேர்த்து நம்ம குக் பண்ணணும். இல்லைனா பால் வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்படி எடுத்து விட்டு கலந்து கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்துருந்த பால் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணணும். அது வரைக்கும் தீ ஃபுல்லாக வச்சுட்டு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். அடி பிடிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இன்னும் கொதிச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் குக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ இந்த சைடில் வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க. பாலாடை வந்து அப்படியே ஓரத்தில் கட்டிடக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்துருந்தோம். இப்போ நல்லா கொதிச்சு குக்காகி எந்த அளவுக்கு கம்மியாக வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/4 பாகத்துக்கிட்ட வந்துருச்சு பால். நல்லா இந்த மாதிரி பால் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் தயிர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தயிர் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட சர்க்கரையை வந்து சேர்த்துக்க போகிறேன். 250 மில்லி கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். திரும்பவும் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுட்டு குக் பண்ணணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா குக் பண்ணி எடுக்க முடியும். கொஞ்சம் அடி பிடிச்சிட்டா கூட டேஸ்ட் வந்து மாறிடும். தீஞ்ச ஸ்மெல் வரும் ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு. அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கும் நல்ல மணமாக இருக்கிறதுக்கும் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா போதும், கெட்டி ஆகிட்டு வந்துடும். எந்த அளவுக்கு ரொம்ப இலக்கமாக இருந்தது இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகி நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் சும்மா லைட்டாக நெய்யை வந்து தடவிக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக இதை எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரெசிபியை வந்து நான் பாதியாக பிரிச்சுக்கிறேன். 2 பாதியாக பிரித்து எடுத்துடுறேன். ஒரு பாதி வந்து நான் பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறணும். இப்போது மீதி இருக்கிற இந்த ரெசிபி கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கொக்கோ பவுடரோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கலர் வந்து நல்லா டார்க் கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் கூட நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு குறையட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. கையில் சும்மா லைட்டாக நெய்யை வந்து தடவிக்கிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கொக்கோ பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து நல்லா கையில் வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஷீட்டை வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா
ஒட்டாமல் நம்ம தேய்ச்சி எடுக்கணும். அதனால் பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் வந்து நான் தடவிடுறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, எண்ணெய் கவர் பால் கவர் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளை பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஸ்வீட், அதை வந்து முதல்ல சேர்த்துடலாம். இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி பட்டர் ஷீட் வைக்கலனாலும் பரவாயில்ல. இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட நீங்கள் நெய்யை தடவிட்டு இப்படி தேய்ச்சிக்கலாம். அதாவது ஒட்டாமல் தேய்க்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கத்தியில் இந்த ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஷேப்பாக நல்லா அழகாக நம்ம கட்டமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொக்கோ பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இதே மாதிரி இன்னொரு ஷீட்டில் நீங்கள் தேய்ச்சி ரெண்டையும் ஒன்றா மேலே வச்சுக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ அப்படியே வச்சு தேய்ச்சிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ஏன்னா கீழே அடியில் இருக்கிற அந்த ஒயிட் லேயர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் நல்லாயிருக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக வச்சு இப்படி தைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 லேயர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு நம்ம இந்த ஓரங்களை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளால் கரெக்டாக அழகாக ஷேப்பாக கட் பண்ணி எடுக்க முடியும். கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி சைடில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழே ஒரு லேயர், அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு லேயர் ப்ரௌன் கலரில், கீழே வந்து ஒயிட் லேயர், 2 லேயராக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லீவ்ஸ் வந்து கடையில் விற்பாங்க. ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு 15 இல்லைனா 20 அந்த மாதிரி இருக்கும். அந்த சில்வர் லீவ்ஸை வந்து நான் இதுக்கு மேலே ஒட்டிட போகிறேன். இந்த சில்வர் லீஃப் வந்து போட்டுக்க போகிறேன். சும்மா இதுக்கு மேலே அங்கங்கே ஒட்டி விட்டுடலாம், அவ்வளோதான். கட் பண்ணி சாப்பிடும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ ஸ்வீட் அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கொயராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டைமண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைனா அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக 1 லிட்டர் பால், 1/4 கப் சர்க்கரை, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நெய், ஏலக்காய் பொடி இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 3 பொருள் இருந்தால் மட்டுமே போதும். நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் பால் இருந்ததுன்னா உடனே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.